வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் ஏஜ் கோச்சிங். நம்மளோட மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 35. ஸோ நம்ம நேற்று வரைக்கும் ஒரு பார்ட் ஃபோர் பார்ட்ஸாக வந்து நம்ம ஃபீச்சர் செலெக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 7 days. ஸோ இந்த கம்மிங் வீக் 7 days நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியல் டைமாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து நம்ம நெக்ஸ்ட் அது ஒரு மாடலாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மாடலாக நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறது, ஸோ அதுலேருந்து நான் எப்படி வந்து எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஒரு 7 daysக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸாக ஃபீச்சர் செலெக்ஷன்லேருந்து அப்புறம் இடிஏ அண்டு நம்ம எப்படி வந்து ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஸோ எல்லா விஷயத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நானுமே இந்த ப்ராஜெக்டை வந்து நான் ஃபுல்லாக இதை பண்ணலை. ஸோ நானுமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை நெக்ஸ்ட் 7 daysக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ப்ராஜெக்ட், மூவி சக்ஸஸ் ப்ரிடிக்ஷன். ஸோ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அந்த மூவி சக்ஸஸ் ஆயிருக்கா இல்லையா. ஸோ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு டேட்டா செட் எடுத்தோம் அப்படின்னா ஒன்லி கோ ஃபார் த ரெக்ரெஷன், அதர்வைஸ் இல்லைனா கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த ரெண்டுத்துல நம்ம ஏதாவது ஒன்று தான் போவோம். ஆனால் இந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம ரெக்ரெஷன் ப்ராப்ளமும் கிரியேட் பண்ண, மாடலும் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் மாடலும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டுமே இந்த ஒரு டேட்டா செட்டில் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம், இந்த ப்ராஜெக்டில் என்னென்னலாம் இருக்குங்கிறத எல்லாத்தையுமே இன்னைக்கு கிளியராக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மூவி சக்ஸஸ் ப்ரிடிக்ஷன், இதுக்கு நான் எடுத்திருக்க டேட்டா செட் என்ன அப்படின்னா, நான் கேகிள்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கேகிளில் ஃபுல் டிஎம்டிபி மூவி டேட்டா செட் 2024. இதில் லைக் 1 million மூவிஸ் கிட்ட இருக்குது. ஸோ இதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஐடி, டைட்டில், அதுக்கப்புறம் ஓட் ஆவரேஜ், ஓட் கவுண்ட், ஸ்டேட்டஸ், என்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சு, ரெவென்யூ எவ்வளோ, பட்ஜெட் எவ்வளோ, அதுக்கப்புறம் இது அடல்ட் மூவியா, இது ரன் டைமா. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்க போகுது. லைக் அரௌண்ட் ஒரு 24 காலம்ஸ் இருக்க போது. இந்த லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதுலேருந்து டேரெக்டாக போயிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்து இந்த டேட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா செட்டை நம்மளோட ட்ரைவ் லிங்க்கில் நான் டேட்டா செட்டை ப்ரொவைட் பண்ணுறேன். அதுலேருந்தும் நீங்கள் டேட்டா செட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய இடத்துல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஒரு 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 ஃபிலிம்க்கு, ஒரு மூவிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ நிறைய பட்ஜெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த மூவிக்கு நான் இவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ ரெவென்யூ வரும், அந்த இடத்துல நம்மளோட மாடலை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மூவியோட சம் ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு இந்த மூவி வந்து பட்ஜெட் இவ்வளோது இருக்குது, ரெவென்யூ இவ்வளோ இருக்குது, ஸோ இந்த மூவி வந்து ஹிட் ஆயிருக்கா இல்லை ஃப்ளாப் ஆயிருக்கா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் இந்த ப்ராப்ளம்லேருந்து, அதாவது இந்த நம்மளோட டேட்டா செட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ இன் திஸ் ப்ராஜெக்ட் we aim to use the machine learning to predict the success of the movie based on this metadata. Metadata in the sense நம்மள்ட்ட இருக்கக்கூடிய டேட்டா, பட்ஜெட் அண்ட் தென் கேஸ்ட், பாப்புலாரிட்டி, ரன் டைம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்பட போகுதுங்கிறத பிக் பண்ணி நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் இஸ் போத் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வேல்யூபிள். இது எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஹவுஸில் டு டிசைட் ஹவு மச் டு இன்வெஸ்ட் எ மூவி. ஒரு மூவியில் நடிக்கக்கூடிய அந்த கேஸ்ட் பேஸ் பண்ணி, அந்த மூவியோட பட்ஜெட், இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அதில் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணலாம். அண்ட் தென் ஓடிடி பிளாட்ஃபார்ம், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், ஹாட்ஸ்டார்லாம் இருக்குல்ல, டு ஃபோர்காஸ்ட் த ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் இதை பேஸ் பண்ணி. அண்ட் தென் மார்க்கெட்ஸ் அண்ட் அட்வர்டைஸ் பண்ணுறாங்களா, அவங்களாம் வந்து டு ஐடென்டிஃபை த மூவிஸ் வித் த ஹையர் சக்ஸஸ் பொட்டன்ஷியல். ஸோ எந்தெந்த மூவிஸ்லாம் வந்து ஹையர் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றத வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டா செட் பேஸ் பண்ணி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ வி டிஃபைன் சக்ஸஸ் இன் த 2 possible ways. எந்தெந்த வேஸ் அப்படின்னா, ஒன்று ரெக்ரெஷன் டாஸ்க். ஸோ ப்ரிடிக்ட் த ரெவென்யூ ஆஃப் த மூவி ஆஃப்டர் ரிலீஸ். நம்ம ரிலீஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூவியோட ரெவென்யூ எவ்வளோ கொடுத்துருக்கு இதை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் டாஸ்கில் வந்து ப்ரிடிக்ட் வெதர் எ மூவி இஸ் ஹிட் ஆர் ஃப்ளாப். ஸோ அந்த
மூவி ஹிட் ஆயிருக்கா ஃப்ளாப் ஆயிருக்கா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்ல ப்ரிடிக்ட் பண்ண போறோம். வேர் எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நம்மள்ட்ட ரெவென்யூ இருக்கு, பட்ஜெட் இருக்கு. ஸோ பட்ஜெட்டை விட ரெவென்யூ அதிகமா இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் அது ஹிட், இல்லை அப்படின்னா அது ஃப்ளாப். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம 2 டாஸ்க் வந்து இதில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட கோல் என்னவா இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் த டேட்டா செட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கீ பேட்டர்ன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை வந்து இடிஏ ப்ராசஸ் பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். அதில் என்னென்னலாம் டேட்டாஸ் இருக்குது, எப்படிலாம் இது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்ஜினியர் மீனிங்ஃபுல் ஃபீச்சர்ஸ், லைக் எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், ஃபீச்சர் செலெக்ஷன். And then build the machine learning model for the regression and classification. ரெண்டுத்துக்குமே நம்ம மாடல் பில்ட் பண்ண போறோம். ஆஃப்டர் பில்டிங் த மாடல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ண போறோம். ஸோ ரெகுலேஷனுக்கு என்ன எவாலுவேஷன் மெட்ரிக் அண்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு என்ன எவாலுவேட் மெட்ரிக்ஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம மாடல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஐடென்டிஃபை த விச் ஃபேக்டர், பட்ஜெட், கேஸ்ட், ஜேர்னல்ஸ், ரேட்டிங் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு மூவி சக்ஸஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ ஒரு ஃபேக்டர் வந்து எந்த ஃபேக்டர் மூவி சக்ஸஸ் ரேட்டுக்கு வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்டில். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க, மூவி அனாலிசிஸ் டாட் ஐபிஒய்என்பி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜூபிட்டர் நோட் புக் ஃபைல் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் தான் என்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் நம்ம 7th டே வந்து அதை அப்படியே நம்ம என்னென்னலாம் பண்ணோமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ண போகிறோம், .py ஃபைலாக. ஆஃப்டர் தட் அதை நம்ம கிட்டப்ல அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை எப்படி லிங்க்டின்ல அப்லோட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட் டே என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் டே என்ன பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை நான் வந்து என்னோட என்விரான்மெண்ட்டில் லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு மெயினாக தேவை pandas லைப்ரரி. ஸோ இம்போர்ட் pandas as pd. ஆஃப்டர் தட் என்னோட டேட்டாவோட நேம் tmdb மூவி டேட்டா செட் அண்ட் v11. ஸோ இது என்னோட டேட்டா செட்டோட நேம். அதுக்கு மூவிஸ் ஈக்குவல் டு pd.read csv, ஏன்னா என்னோட டேட்டா csv ஃபைல். ஸோ ரீட் csvல என்னோட டேட்டாவோட நேமை வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களோட இந்த ஃபைல் வந்து உங்களோட எக்ஸாக்ட் ஃபோல்டர் சேம் ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி கொடுத்தா போதும். ஒருவேளை இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இடத்துல இல்லை வேறு ஒரு ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா நம்ம மூவியோட பாத்தை வந்து காப்பி பேஸ்ட், இந்த டேட்டாவோட பாத்தை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் அது ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு அது சேஞ்ச் ஆகும். நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் ஆர் கொடுக்கல அப்படின்னா அது எரர் காமிக்கும். ஸோ வேறு ஏதாவது ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ வேறு ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்த காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் ஒரு ஆர் இந்த மாதிரி ஆர் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் இல்லாமல் நீங்கள் லோட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நான் என்னோட டேட்டா செட் லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இது கொஞ்சம் பெரிய டேட்டா செட், ஸோ அதனால வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ டேட்டா செட் லோட் பண்ணதுக்கப்புறம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டா செட்டோட ஷேப் அண்ட் தென் டேட்டா செட்டோட காலம்ஸ். ஸோ ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா 24 காலம்ஸ் அண்ட் தென் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தோம் 1 மில்லியன் டேட்டாஸ் வரைக்கும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னோட ரோஸோட கவுண்ட் அண்ட் தென் இது என்னோட காலம். அண்ட் தென் என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஐடி, டைட்டில், ஓட் ஆவரேஜ், ஓட் கவுண்ட், ஸ்டேட்டஸ், ரிலீஸ் டேட், ரெவென்யூ, ரன் டைம், அடல்ட், பேக்ட்ராப்போட பாத், அதாவது அந்த மூவி இமேஜ் பேக்ட்ராப் இருக்கும்ல அதோட இமேஜோட பாத் இதில் இருக்குது. அண்ட் தென் பட்ஜெட், ஹோம் பேஜ், அந்த மூவியோட வெப்சைட் ஹோம் பேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் IMDb_ID, ஸோ அதுவும் என்கிட்ட இருக்குது. ஒரிஜினல் லாங்குவேஜ், ஒரிஜினல் டைட்டில், எந்தெந்த லாங்குவேஜ்லாம் அந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் தென் மூவியோட ஒரிஜினலான டைட்டில், ஒரிஜினல் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய டைட்டில், ஓவர் வியூ, பாப்புலாரிட்டி, போஸ்டர் பாத். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 24 காலம்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மாடல்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கீழே உங்களுக்கு அந்த எல்லா காலம்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் அடல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூலியன் ஃப்ளாகாக இருக்க போகுது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அண்ட் பேக்ட்ராப்போட பாத் URL இருக்க போகுது. அண்ட் தென் பட்ஜெட் USDல நம்மளோட பட்ஜெட் அமௌண்ட் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஹோம் பேஜ், அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் த ஹோம், அண்ட் தென் IMDBயோட ID. ஸோ
இது வந்து ஜஸ்ட் அதுக்கான ஐடியா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரிஜினல் லாங்குவேஜ், ஒரிஜினல் டைட்டில். ஸோ இது எல்லாமே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீவேர்ட்ஸ் அப்படின்றது வந்து லைக் அந்த மூவி எந்த மாதிரியான தீம்ல இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ ஃபைனலாக சாம்பிள் டேட்டா செட். ஸோ என் டேட்டா செட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ ஐடியில் என்னெல்லாம் இருக்குது, டைட்டிலில் பார்த்தீங்கன்னா இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார், த டார்க் நைட் அண்ட் அவதார். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ். ஸோ அந்த மூவிஸ் பற்றி, அதோட ரிலீஸ் டேட், அண்ட் தென் ரெவென்யூ, ரன் டைம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி தான் என்னோட டேட்டா வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸோ எல்லா காலம்ஸ்லையும் எவ்வளோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மூவிஸ் டாட் ஈஸ்னல் டாட் சம். ஸோ இது என்ன பண்ணும், ஒவ்வொரு காலமில் இருக்கக்கூடிய நல் வேல்யூஸை சம் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டிலே எனக்கு ஒரு 15 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது. ரிலீஸ் டேட்டுமே என்கிட்ட நிறையா இருக்குது. அண்ட் தென் பேக்ட்ராப்போட பாத் இதுவுமே எனக்கு நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்னென்ன காலம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் எதெல்லாம் என்னோட மாடலுக்கு நான் செலக்ட் பண்ண போகிறேன், அதில் இருக்கிற மிஸ்ஸிங் வேல்யூஸ் தான் நம்ம வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2, அதாவது நம்ம ரெக்ரெஷன் டாஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெவென்யூவை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் என்னோட கிளாசிஃபிகேஷனுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெவென்யூவையும் பட்ஜெட்டையும் பேஸ் பண்ணி அது ஹிட் ஆயிருக்கா ஃப்ளாப் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கான காலம் வந்து இதில் கிடையாது. அவரோட டேட்டா செட்டில் கிளாசிஃபிகேஷனுக்கான டார்கெட் காலம் கிடையாது, ரெக்ரெஷனுக்கான டார்கெட் காலம் இருக்குது. ரெக்ரெஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெவென்யூவை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 0. ஸோ அங்கே நல் வேல்யூ கிடையாது. ஓகே ஃபைன். அதே மாதிரி என்னோட கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா ரெவென்யூவையும் பட்ஜெட்டையும் பேஸ் பண்ணி. இஃப் பட்ஜெட் வந்து ரெவென்யூவை விட இஃப் ரெவென்யூ வந்து பட்ஜெட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹிட், இல்லை அப்படின்னா ஃப்ளாப். இந்த காலமை நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்காக. இந்த டார்கெட் காலம் நம்ம கிட்ட இல்லை. ஸோ இப்போ இதில் பட்ஜெட் அப்படின்ற காலம் செக் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே எனக்கு என்னென்னா நல் வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ எனக்கு தேவைப்பட போகிறது இந்த ரெவென்யூ அண்ட் தென் பட்ஜெட். ஸோ இதில் நல் வேல்யூ இல்லை. ஸோ அதனால் நான் டேரெக்டாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷனுக்கான டார்கெட் காலமை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவிஸில் ஹிட் அண்டர்ஸ்கோர் ஃப்ளாப் அப்படின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணுறேன், நியூ காலம். இதில் மூவிஸ் டாட் அப்ளேன்ற ஃபங்க்ஷனில் நான் லாம்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ லாம்டா ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரோ, அதாவது ரோல ஒவ்வொரு ரோல போயிட்டு நான் சொல்றதை இப்போ நீ பண்ண போறேன் அதுதான். ஸோ லாம்டால எங்க நம்ம என்னோட ஆப்ரேஷனை பண்ண போறேன், நான் ரோல தான் பண்ண போறேன். ஸோ அதனால ரோ, அதுல ஹிட். ஓகே, இஃப் ரோ ஆஃப் ரெவென்யூல இருக்கக்கூடிய, இப்போ அந்த ரோல இருக்கக்கூடிய ரெவென்யூல இருக்கக்கூடிய வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் ரோ ஆஃப் பட்ஜெட், பட்ஜெட்டை விட கிரேட்டர் தென் இருந்தா ஹிட் அப்படின்னு சொல்லி கொடு, எல்ஸ் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லி கொடுன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 நான் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ரோ வைஸ்ல வந்து எல்லா ஆப்ரேஷனையும் எனக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த லைனை யூஸ் பண்ணி தான் நம்ம கிளாசிஃபிகேஷனுக்கான டார்கெட் வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்ரி ரோ கிட்டத்தட்ட 1 மில்லியன் டேட்டா இருக்குது. அந்த 1 மில்லியன் டேட்டாலையும் ஒவ்வொரு ரோலையும் போய் செக் பண்ணி எனக்கு அந்த ஒவ்வொரு ரோலையும் ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்றத அது மென்ஷன் பண்ணும். இப்போ நான் மூவிஸ் டாட் ஹெட், ஸோ ஹெட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக அந்த காலம் ஆட் ஆயிருக்கும். ஸோ ஆட் ஆயிருக்கா ஹிட் அண்டர் ஸ்கோர் ஃப்ளாப். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹிட் அப்படின்னு சொல்லி காட்டுது. சரி ஓகே, டெய்லில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹெட்டுனா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 5 ரோஸை வந்து எனக்கு கொடுக்கும். டெய்ல் அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 5 ரோஸை எனக்கு கொடுக்கும். ஸோ டெய்லில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ளாப் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, ஸோ இது இப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னோட கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்கான டார்கெட் காலமை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ரெக்ரெஷனுக்கு இருக்கக்கூடிய டார்கெட் காலம் வந்து ரெவென்யூ, அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஸோ ஆஃப்டர் தட், ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் எ ரெவென்யூ காலம் இன் அவர் டேட்டா செட் ஃபார் த ரெக்ரெஷன் ப்ராப்ளம். ஸோ அதனால் அது எதுவுமே நம்ம டச் பண்ண வேணாம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இந்த ஹிட் அண்ட் ஃப்ளாப் அப்படின்ற காலமில் ஹிட் வந்து எவ்வளோ இருக்குது, ஃப்ளாப் எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு என்னோட டேட்டா அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மூவிஸில் ஹிட் அண்டர் ஸ்கோர் ஃப்ளாப் டாட் வேல்யூ அண்டர் ஸ்கோர் கவுண்ட்ஸ். ஸோ இது என்ன பண்ணும், எக்ஸாக்டாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய யூனிக் வேல்யூஸ் எடுத்து அது எவ்வளோ டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ற கவுண்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதை நான் ரன் பண்ணேன்னா இப்போ
இப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ளாப் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ரொம்ப அதிகமா ஒரு 3/4 டேட்டா வந்து ஃப்ளாப்ல தான் இருக்கு. ஹிட் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதோட கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப ரொம்ப கம்மி. இட் ஆல்மோஸ்ட் ஒரு 1.67% ஆஃப் டேட்டா மட்டும் தான் எனக்கு ஹிட்ன்னு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் என்னோட டேட்டா இம்பேலன்ஸ்டு டேட்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி என்னோட கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமை நான் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு அவுட்புட்லாம் கரெக்டாக தான் வரும். அக்யூரசி ஸ்கோருமே எனக்கு 98, 97 அந்த மாதிரி தான் எனக்கு கிடைக்கும். ஆனால் நான் எந்த டேட்டாவை கொடுத்தாலும் அது எனக்கு என்னன்னு தான் ப்ரிடிக்ட் பண்ணணும்னா ஃப்ளாப்னு தான் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஏன்னா நம்மள்ட்ட ஃப்ளாப் தான் அதிகமாக இருக்கு ஹிட்டை விட. ஸோ அப்போ என்னோட மாடல் எப்படி ட்ரெயின் ஆகும்னா ஃப்ளாப்புங்கிறது தான் அதிகமாக ட்ரெயின் ஆகும். ஸோ தட்ஸ் வை நம்ம என்ன டேட்டாவை நியூவாக பாஸ் பண்ணாலும் எனக்கு அது ஃப்ளாப்புன்னு தான் ப்ரிடிக்ட் பண்ணும். ஆனால் அக்யூரசி எல்லாமே 98, 97 நல்லாவே காட்டும். ஆனால் ப்ரிடிக்ஷன் தப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இம்பேலன்ஸ்டான டேட்டாவை யூஸ் பண்ணி நான் கிளாசிஃபிகேஷன் இல்லை ஒரு மாடல் பில்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அக்யூரசி நல்லாயிருக்கும், பட் ப்ரிடிக்ஷன் தப்பாக இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? ஸோ இது எல்லாமே நம்மளோட கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் பண்ணுறப்போ நான் வந்து எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எதுக்கு உங்களுக்கு அப்படியே ராவாக நான் காட்டுறேன், இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணாமல் இதை பேலன்ஸ்டாக பண்ணாமல் நான் காட்டுறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இம்பேலன்ஸ்டு டேட்டா, இதை யூஸ் பண்ணி நான் மாடல் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்பேலன்ஸ் டேட்டாவை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம மாடல் டேட்டாவோட ப்ரிவ்யூ மட்டும் பார்ப்போம். ஸோ ப்ரிவ்யூக்கு ஜஸ்ட் நான் மூவிஸில் டைட்டில், பட்ஜெட், ரெவென்யூ அண்ட் ஹிட் அண்ட் ஃப்ளாப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைட்டில், பட்ஜெட், ரெவென்யூ. ஸோ இந்த ரெவென்யூவை பேஸ் பண்ணி இந்த ரெவென்யூங்கிற காலம் வந்து டார்கெட் வேரியபிள் ஃபார் த ரெக்ரெஷன் ப்ராப்ளம். அண்ட் ஹிட் அண்ட் ஃப்ளாப் அப்படின்றது என்ன அப்படின்னா இது டார்கெட் வேரியபிள் ஃபார் த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த 2 காலம் தான் யூஸ் பண்ண போகிறோமானா கிடையாது. நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் எடுக்க போகிறோம். அது எல்லாமே என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் என்னோட டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை நான் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட கண்டினியூவேஷன் EDA, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது. ஸோ நம்ம டேட்டாவை இன்னும் டெப்த்தாக இப்போது ஒரு ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் என்னன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் தென் நம்ம என்ன டேட்டா யூஸ் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, என்ன பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஐடியா இருக்கும். இப்போ அந்த டேட்டாவை இன்டெப்த்தாக அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எந்தெந்த காலம்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான காலம் அப்படின்ற ஃபீச்சர் செலெக்ஷன், EDA இந்த எல்லா ப்ராசஸுமே நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ stay tuned for our tomorrow's videos and thank you for watching this video. இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் என் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை நீங்களும் கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கும் தெரியும் எத்தனை பேர் என் கூட ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டைமுக்கு ரீச் அவுட் ஆகும். அண்ட் தென் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச்.